தஞ்சை தொடங்கி ஆசியா வரை படையெடுத்து பல்வேறு பகுதிகளை ஆட்சி செய்த ராஜராஜ சோழனின் முயற்சியால் உருவானதுதான் பெரிய கோவில். தமிழர்களின் பெருமையை உலகறிய வைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த கோவிலுக்கு வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். மார்ச் 1ஆம் தேதி காலை வழக்கம் போல பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பெருவுடையாரை வேண்டிக் கொண்டனர். அப்பொழுது பக்தர்களுக்கு இடையே சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் கூட்டத்தின் நடுவே திடீரென கணீர் என்ற குரலில் பாடல் ஒன்று ஒலிக்கவே அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாயினர். கூட்டம் முன்னேற முன்னேற பாடல் ஒலி அருகில் கேட்டதை தொடர்ந்து அங்கு ஓர் பெண் குழந்தை, ஓர் சிறுவன் என 2 பேர் நெற்றி நிறைய திருநீர் பூசியவாறு பக்தி மனம் கமழ பாடல் பாடியவாறே வந்தனர். கைகளை கூப்பி நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க என மாணிக்கவாசகர் அருளிய சிவபுராணத்தை ஏற்ற இரக்கத்துடன் தூய தமிழ் உச்சரிப்பில் பாடியதை பார்த்து பக்தர்கள் அனைவருமே வியந்து பார்த்தனர். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுமியான ருக்மணி, அவரது சகோதரன் 6 வயதான தேவசேனாதிபதி ஆகிய இருவரும் சிவனின் பால் அதீத பக்தி கொண்டு பாடல்கள் பாடியது தெரிய வந்தது. மேலும் கருவறைக்குள் ஈசனின் அருகிலேயே நின்றவாறே குழந்தைகள் பாடிய சிவபுராணத்தை கேட்டு மெய்சிலிர்த்தே போயினர் பக்தர்கள்.